Hello guys, welcome back to our Renu Loki kitchen. பாருங்க நண்டு கேவி செய்யறதுக்கோசம் 1/2 கிலோ நண்டு வாங்கிட்டு வந்து எலுமிச்சம்பழம் பூஞ்சி ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணியில். ஏன்னா அதில் கொஞ்சம் ஊறிச்சுன்னா அந்த நீச்சு வாடை வராது. அதனால வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. அதுக்கு தேவையான பட்டை, கிராம்பு, சோம்பு, கடல் பாசி, இதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் தேவைன்னு நாங்கள் போட்டுக்கிறோம். உங்களுக்கு தேவைன்றவங்க இதெல்லாம் சேர்த்துக்கலாம், வேணான்றவங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் சோம்பு மட்டும் கூட போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே வெங்காயம் 2 மீடியம் சைஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், ஏன்னா எங்களுக்கு 4 பேருக்கு தேவையானது நாங்கள் செய்கிறோம். நீங்கள் 2 பேருக்கு வந்து தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம், அதை ஒரு வெங்காயம் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும்னு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போ தட்டி எடுத்துட்டு தக்காளி வதங்கியிருக்கோம், பார்க்கலாமா? இதெல்லாம் கொஞ்சம் வதங்கியிருக்கா. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையானது நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கலாம், நண்டு வந்து உடம்புக்கு நல்லது, ஆனால் அதேமாரி சூடும் வேறு. ஆனால் அது வந்து பார்த்து சாப்பிட்டுக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் இருக்கிறது நல்லது. சளிக்கு, இரும்பலுக்கு இதுக்கெல்லாமே நல்லது. இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடுறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் நண்டு தொக்கு. இப்போ மூடி போட்டு மூடிடலாம், கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற வரைக்கும். அப்புறமா எல்லா மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்கான்னுட்டு. வதங்கியிருக்கா இல்லையான மசாலா. இதெல்லாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி நல்லா ஸ்மெல்லோடு இருக்குது, நல்ல ஸ்மெல் வருது. இப்போ வந்து பாருங்கள், 1 ஸ்பூன் மிளகா பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் சால்ட் வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டும்தான் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாரி உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த காரம் போதும் நான் சேர்த்துருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால் காரம் வேண்டான்னு இது மட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்லா வாசனையாக நல்லா இருக்குது, பெஸ்ட் சாப்பிட்டு போல இருக்குது. இப்போ நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேவிக்கு 1/2 கிலோ நண்டு நல்லா எலுமிச்சம்பழத்தில் ஊற போட்டிருந்தனால அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம். அப்புறமா இது பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் மசாலா வாசனை அதில் இறங்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கா. இதை அப்படியே பெரட்டு மாரி அப்படியே வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம், ஆனால் இது உள்ள பார்த்தீங்களா மசாலாலாம் உள்ளே இறங்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல்லாக முழுகிற வரைக்கும் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டா இது வந்து நம்மளுக்கு தொக்கு பதத்தில் வரணும். இது வந்து கொடுக்கலெல்லாம் நல்லா மசாலா சூப்பராக இறங்கும், சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம், அவ்வளோதான். இது தட்டு போட்டு மூடிட்டோம்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். திறந்து பார்க்கலாங்க இப்போ எப்படி இருக்குன்னுட்டு. பார்த்தீங்களா, நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும் இல்லையா, நல்லா இப்போ அந்த நண்டோட கலரே மாறி இருக்கு பாருங்க. நல்லா இதெல்லாம் கொடுக்கல போயிடுச்சுன்னா நல்லா காரம் இதெல்லாம் இறங்கிடுச்சுன்னா இந்த மழை டைமில் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லது, சளி இரும்பல் இருக்கிறவங்களுக்கு. இது அப்படியே சூப்பாக கூட எடுத்து குடிக்கலாம். சரி, இப்போ இது அப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. அழகாக வந்துச்சா, அவ்வளோதாங்க, இந்த பதம் போதும். இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மசாலாலாம் கொடுக்கல நல்லா இறங்கியிருக்கும். இதை வந்து நீங்கள் இப்போ சாப்பிட்டா இது உள்ள இந்த கொடுக்கலெல்லாம் ஃபுல்லாக இருக்கிற அந்த நம்ம ஊற்றின தண்ணி ஃபுல்லாக உள்ளேருந்து வெளில வரும் வச்சு சாப்பிடும் போது.
இதை வந்து நாங்கள் ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம், நம்ம தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். இவ்வளோ நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.